Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. பிறக்கின்ற உயிர்கள் ஒரு நாள் இறக்கும் என்பது இயற்கையின் நியதியாகும். அன்புக்குரியவர்கள் அகால மரணமடையும் போது அவர்களது சொந்தங்கள் சொல்லனாத துயரத்தை அனுபவிக்கின்றனர். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தமது பிஞ்சு மழலையை சடுதியில் பிரியும் பெற்றோர்களின் மனவேதனை சொல்லிலடங்காது. பதுளையை நேற்று உலுக்கிய இந்த துர்ப்பாக்கிய சம்பவம் பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியுள்ளது. பதுளை ஸ்பிரிங் வழி 1ஆம் பிரிவு. இந்த பிரதேசத்தில் உள்ள அனைவரும் இன்று கண்ணீர் மல்க காணப்படுகின்றனர். காரணம் 1.5 வயது குழந்தையின் இழப்பு. ஆழ்ந்த துயில் கொள்ளும் இந்த குழந்தையின் பெயர் விஜயன். இவனின் இழப்புக்கு தந்தையே எமனாகியமை அனைவரையும் ஒரு கணம் வியப்புக்குள் ஆழ்த்தியுள்ளது. நேற்று மதியம் குறித்த குழந்தையின் தந்தை மோட்டார் சைக்கிள் ஒன்றை திருத்திக் கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அதன் அருகில் இருந்த பெட்ரோல் போத்தலில் இருந்த பெட்ரோலை ஒன்றும் அறியா இந்த குழந்தை குடித்துள்ளது. பைக் சார் காட்டிக்கும் போது புள்ள அம்மாவோட உள்ளுக்கு தரந்த வீட்டுக்கு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் வரல, பெட்ரோல்ல வீட்டுல நான் வேலைக்கு தூர போறதுனால பதுளைக்கு வாரதில்ல. அதனால பெட்ரோல் கொண்டு வீட்டுல வச்சுக்கிறது. வெளில வந்து போத்தல எடுத்து குடிச்சுட்டா அப்பா பெட்ரோல் சொன்ன இதான் ஓடி வந்து தட்டுனே. அதன் பின்னர் குழந்தையை கோட்டகுட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் வைத்தியசாலையை எட்டி பார்ப்பதற்குள் எமன் இவனின் உயிரை தட்டி பறித்தான். ஆசையாய் மடியில் தவழ்ந்த தனது குழந்தையின் இறப்பிற்கு தெரிந்தோ தெரியாமலோ தந்தை காரணமானார் என்பதுதான் துயரம். தந்தையின் கவனையினத்தினால் இந்த மரணம் சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீடூழி வாழ பிறந்த விஜயன் இன்று இடைநடுவில் தனது பயணத்தை முடித்துவிட்டு இந்த உலகுக்கு விடை கொடுத்தமை எம்மை வியப்பில் ஆழ்த்தியதோடு விழிக்கவும் செய்துள்ளது. கடவுளின் கனிகள் என வர்ணிக்கப்படும் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்பதனை மறந்துவிடக்கூடாது.